ஒரு போராளி, ஒரு மாமனிதன். அவரை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். சிவகங்கை சீமையில், சிவகங்கையின் கிழக்கு எல்லையான தேவகோட்டையின் அருகே உள்ள சருகணி என்கிற கிராமத்திற்கு அருகே உள்ள கடம்பாக்குடி என்கிற ஊர். அந்த ஊர்ல தான் இந்த மாமனிதன் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய இயற்பெயர் பூசைத்துறை. தன்னுடைய 14வது வயதில் தன்னை நக்சல் பாரி இயக்கத்தில் தொடர்புபடுத்திக் கொண்டு பொதுமக்களின் பிரச்சனைகளுக்காக போராடி வந்திருக்கிறார். தான் ஒரு போராளியாக உருவெடுப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய மனைவி குழந்தைகளையும் இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்து ஒரு போராட்ட களத்தில் வாழ்ந்து ஒரு போராளியாக மறைந்து தன்னுடைய உடலையும் போராடி கொண்டிருக்கிற இந்த மாணவர்களுக்கு, படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு தன்னுடைய உடல் பயன்பட வேண்டும் என்ற ஒரு சாதாரண மனிதனின் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு மாமனிதனின் சிந்தனைக்கு தன்னை ஆட்படுத்தி தன்னுடைய உடலையும் சிவகங்கை மருத்துவமனையிலே தன்னுடைய உடலை ஆய்வுக்கூறுக்காக சக மாணவர்கள் தன்னுடைய உடலை பயன்படுத்தி அல்லது உடல் உறுப்புகள் பயன்பட வேண்டும் என்ற நோக்கிலே தன்னுடைய குடும்பங்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்திவிட்டு இறந்திருக்கிறார். இந்த மாமனிதன் மறைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாமனிதனின் போராட்ட களம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாமனிதனின் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கு நிலவும் சாதி பூசல்களும் சமுதாய சடங்குகளும் இது போன்ற போராளிகளை கண்டுகொள்வதே இல்லை. இந்த கண்டுகொள்ளாத மனிதன் இயற்பெயர், இந்த மனிதன் இயற்பெயர் பூசைத்துறை. ஆனால் இந்த பூசை என்கிற ஒரு பெயர் ஒரு சாதி சடங்குகளாகவும் ஒரு சமயத்தை பின்பற்றும் விதமாக இருக்கிறது என்று தன்னுடைய இயற்பெயரை தமிழ் மாறன் என்று மாற்றிக்கொண்டிருக்கிறார். தான் போராளியாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைகளையும் 5 குழந்தைகள் என்று நினைக்கிறேன். அந்த 5 குழந்தைகளையும் பெண் ஆண் வேறுபாடு இன்றி வளர்த்திருக்கிறார். தன்னுடைய குழந்தைகளுக்கு பாவல், தமிழ் மாறன், மணிமாறன் என்று தமிழ் பெயர்களை சூட்டி அவர்களையும் இந்த சமூகத்தோடு இந்த சமூகத்தின் பிரச்சனைக்கு உட்பட்ட மக்களுக்காக போராட்ட களத்தில் அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர் பெற்ற பிள்ளைகள் இன்று நம்மோடு சேர்ந்து போராடுவதை இந்த களத்தில் காண்கிறோம். அது மிகப்பெரிய வியப்புக்குரியது. 1880களிலேயே தன்னை போராட்ட களத்தில், அதாவது வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்ட களத்தில் இறங்கிய சின்ன மருது பெரிய மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார் போன்ற சிவகங்கை சீமை போராளிகளான இந்த சிவகங்கை சீமை இந்தியாவிலேயே முதலாக போராட்ட களத்தை முதல் இடம் பிடிக்கிறது. வெள்ளையர்களை எதிர்த்த இந்திய பகுதியில் முதல் பகுதி சிவகங்கை சீமை என்று சொல்லப்படுகிறது. இந்த சிவகங்கை சீமையிலேயே 1880களில் சின்ன மருது பெரிய மருது வேலு நாச்சியாரின் கொள்கைகளை ஏற்று ஸ்ரீரங்கம் உட்பட தன்னுடைய போராட்ட களத்தில் அனுபவம் பெற்ற ஒரு போராளியாக திகழ்கிறார் இந்த பூசைத்துறை என்கிற தமிழ் மாறன். இவர் நக்சல் பாரி இயக்கங்களை தொடர்பு கொண்ட போது தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. காடுகளில் தஞ்சம் புகுந்திருக்கிறார். தனது ஊரில் அருகாமையில் உள்ள காடுகளுக்கு சென்று மனைவியையும் குழந்தைகளையும் ஒரு சின்ன குடிசைக்குள், காட்டுக்கு நடுவாக இருள் சூழ்ந்த ஒரு குடிசைக்குள் தங்க வைத்துவிட்டு சென்று மறைந்து விடுவாராம். காவல்துறை வந்து அவருடைய மனைவியை எழுப்புமாம். அவர் மனைவியோ தலைவனுக்கு அருகில் அருவாளை வைக்கப்படுத்திக் கொண்டு காவல்துறையை மிரட்டி அனுப்புவாராம். அவருடைய பதில் அந்த மாதிரி இருக்கிறது. ஆக இது போன்ற சூழ்நிலையில் வாழும் மனிதர்களைத்தான் இந்த இயற்கை கண்டுகொள்வதில்லை. இயற்கை கண்டுகொள்கிறது, ஆனால் மனிதர்கள் கண்டுகொள்வதில்லை. இயற்கை இன்று அவருக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறது. இந்த போராளி மிகப்பெரிய மாமனிதனாக வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய உடலையும் இந்த சமூகத்திற்காகவும் தன்னுடைய உயர்ந்த அந்த நாமெல்லாம் பெரிதாக மறுக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த வாழ்வையும் இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார். விவசாய சங்கங்களின் போராட்டங்களின் ஊடாக தன் பகுதி மக்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து விவசாயிகளுக்கு தன்னுரிமை, விலையுரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தர போராடி இருக்கிறார். அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். இனங்களின் இறையாண்மைக்கு தன்னுடைய போராட்ட களத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பெயர் ஒரு சமயம் சார்பற்று, ஒரு சமயம் சார்ந்து, ஒரு மதம் சார்ந்து இருக்கிறதே என்று பூசைத்துறை என்கிற பெயரை தமிழ் மாறன் என்று மாற்றியிருக்கிறார். தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதே இனிய தமிழ் பெயர்களையும், வரலாற்று கம்யூனிஸ்ட தலைவர்களின் பெயரையும், திராவிட தலைவர்களின் பெயரையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சூட்டியிருக்கிறார். அவருடைய இளைய மகன் பாவல் இன்று இனங்களின் இறையாண்மைக்கான இளைஞர் மாணவர் இயக்கம் என்ற மாணவ இயக்கத்தை மிக அந்த பகுதியிலே, இந்த தமிழ்நாட்டின் தென் பகுதியிலேயே ராமநாதபுரம், சிவகங்கை, திருவிடான, தேவகோட்டை போன்ற பகுதிகளிலேயே மிக ஆக்கப்பூர்வமாக களமாற்றி போராடி கொண்டிருக்கும் அந்த அவருடைய இளைய மகன் பாவல் ஒரு
கம்யூனிச ஒரு நாவலில் இருந்து எடுக்கப்பட்ட பெயர். வீரம் விளைந்தது என்ற நாவலில் இருந்து ஒரு பாவல் கதாபாத்திரத்தை, ஒரு மிகப்பெரிய போராளியான, ஒரு தன்னுடைய நாட்டிற்கே தன்னை அர்ப்பணித்து போராடி ஒரு சுதந்திரம் பெற்று தந்த ஒரு போராளி பெயரை அந்த மாமனிதன் தன்னுடைய இளைய குழந்தைக்கு சூட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி வாழ முடியும்? ஒரு தன்னுடைய மனைவி, தான் இந்த சமூகத்திற்காக போராட போகிறேன், நீ போய் இந்த குடிசைகளை படுத்துக்க, போலீஸ் வருவாங்க அப்படின்னா ஏத்துக்குருவாளா? இந்த சமூகத்தில் நாம் இதை எண்ணி பார்க்க முடிகிறதா? மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் மிகப்பெரிய அனுபவமாகவும் இருக்கிறது. இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்திருக்க முடியுமா என்று எண்ணி பார்க்க தோன்றுகிறது. தோழர்களே, அவருடைய இந்த போராட்ட களம் எப்படிப்பட்டது என்பதை அவருடைய இறப்பிலே, அவருடைய இறுதிச் சடங்கிலே நாங்கள் காண முடிந்தது. அவருடைய இறுதிச் சடங்கின் காணொளியை இங்கே கீழே பதிவிடுகிறேன், பாருங்கள். ஒரு இறுதிச் சடங்கு போன்று கொல்லிக்குடம் உடைப்பது, நீர்மாலை எடுப்பது, பச்சை வாங்குவது என்று இந்து சமய சடங்குகள், அதாவது ஆரியர்கள் பின்பற்றி நமக்கு நீங்க இதைதான் ஃபாலோ பண்ணணும்னு அந்த சடங்குகள் எல்லாம் தூக்கி குப்பையில் வீசப்பட்டன. அங்கு சென்றவர்களுக்கு பெரிய ஒரு பொதுக்கூட்டமாகவே ஏற்பாடு செய்யப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் அனைவரும் பேசினார்கள். கம்யூனிஸ்ட திராவிட சித்தாந்தங்களை பற்றி பேசினார்கள், போராளிகளை பற்றி பேசினார்கள், பிரபாகரனை பற்றி பேசினார்கள், சேகுவராவை பற்றி பேசினார்கள், கார்ல் மார்க்ஸை பற்றி பேசினார்கள், ஐயா நம்மாழ்வாரை பற்றி பேசினார்கள். இந்த மண்ணுக்காக வாழ்ந்த, இந்த இயற்கைக்காக வாழ்ந்த, கடலும் மலையும் காற்றும் இந்த வான்வெளியும் ஏற்றுக்கொள்கிற மனிதர்களை பேசினார்கள். அங்கு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்து தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவர்களை பற்றி எல்லாம் பேசினார்கள். ஒரு மனிதன் இப்படி வாழ முடியுமா என்று என்ன வியப்பாக இருக்கிறது. அதுவும் சமகால சூழலில் ஒரு கிராமத்தில் ஒரு சாமானியனாக பிறந்த ஒரு மனிதன் இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் அமைந்திருக்கிறது நம்முடைய ஐயா பூசைத்துறை அவர்களுடைய வாழ்வு. வாழ்க்கை முறையை பற்றி நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பல்வேறு முறைகளில் நமக்கு எடுத்து இயம்புகின்றன. வள்ளுவம் சொல்கிறது, ஒத்தாருள் வாழ்வான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்கிறார் வள்ளுவர். ஒத்தாருள் அப்படின்னா ஊர் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதமாக, ஊரோடு ஒத்த கருத்துடையவனாக, அந்த கருத்து சமத்தன்மை வாய்ந்ததாக, சமத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த கருத்து உடையவர்களோடு ஒத்து வாழ். அப்படி வாழ்ந்தீனா நீ வாழ்ந்தார்கள் வைக்கப்படுவாய். நீ வாழ்றதுக்கான அர்த்தம் இருக்கு. அப்படி இல்லை, நான் சுயநலமா தான் வாழ்ந்துட்டு எனக்குன்னு சில தேவைகளை பூர்த்தி செய்துட்டு குழந்தைகளை பெற்றுட்டு அவங்களே என்ன மாதிரியே உருவாக்கிட்டு போவேன் அப்படின்னா, நீ இந்த மண்ணில் செத்து போனவர்களுக்குள் சமம் அப்படிங்கிறது வள்ளுவம். ஒத்தருள் வாழ்வான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஆக இன்னொரு நம்முடைய பாடல் வரிகள் உண்டு, எம்ஜிஆர் பாடல் வரிகள். இறந்த போதும் இருந்த போதும் ஊர் சொல்ல வேண்டும், இவன் போல யார் என்று பேர் சொல்ல வேண்டும். இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் நமக்கு ஞாபகம் வருகிறது. அப்படி இந்த வள்ளுவத்திற்கும் இந்த பாடலுக்கும் ஒரு உவமையாக வாழ்ந்து சென்றிருக்கிறார் நம்முடைய தமிழ்வாணன் என்கிற பூசைத்துறை. கம்யூனிச சித்தாந்தங்களை தன்னுடைய உயிர் கோட்பாடாக பின்பற்றியிருக்கிறார். அவருடைய குடும்பத்தை பார்க்கும்போது தெரிகிறது. இப்படி வாழ்வுகளால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்று நாம் கூறியிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு போராளியால் தான் இந்த இந்தியாவில் உள்ள குடும்பங்கள் அனைத்துமே வாழ்கின்றன என்று சொன்னால் அதுவும் தகும். ஏனென்றால் இங்கு பல்வேறு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்களோ நானோ போராடுவதில்லை. நமக்காக ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவன் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அவர்களால் தான் நாமும் நம்முடைய எதிர்கால சந்ததியும் நம் வீட்டு குழந்தைகளும், போராட்டம்னாவே பிடிக்காது, சாமி தெய்வம் மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காவி கும்பல் சங்கிகள் மாதிரி சில பேர் இருக்காங்க. அவங்க வீட்டு குழந்தைகளுக்கும் இது போன்ற போராளிகளால் தான் இந்த வாழ்வு நடைபெறுகிறது, அவளுடைய இயக்கம் இயங்குகிறது. ஆக போராளிகள் வாழ வேண்டும், போராளிகள் மறைவதில்லை, போராளிகள் புதைக்கப்படுவதில்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். அவர்கள் மறைவதில்லை, மரணிப்பதில்லை, அவர்கள் மறுபிறப்பு எடுக்கிறார்கள் பிற உயிர்களின் மூலமாக, நம்மை போன்ற போராளிகளை உருவாக்குவதன் மூலமாக. இந்த காணொலியை காணும் ஒவ்வொருவரும் இந்த நம்முடைய சூசைத்துறை
பூசைத்துறை அவர்களை போற்றுவீர்களானால் அதுதான் உண்மையான போராட்ட குணம். ஆக புது புது போராளிகளை ஒவ்வொரு போராளிகளும் உருவாக்கி செல்கிறார்கள். அதுதான் இந்த மண்ணும் மக்களும் இந்த இயற்கைக்கும் இந்த பேரண்ட பிரபஞ்சத்திற்கும் தேவையானதாக இருக்கிறது. ஆக பூசைத்துறை போன்ற போராளிகளை இனம் கண்டு அவர்களை இந்த உலகிற்கு எடுத்து காட்ட முனைவோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.